ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து காலையில சூப்பரான ஒரு இடத்துக்கு கிளம்புனேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸான இடமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில நான் வாக்கிங் போயிருந்தேன். நம்ம வேதபுரீஸ்வரர் கோயில சுத்தி வர மாரி டெய்லி போயிட்டுருக்கேன். அந்த கோயில சுத்தி வரும்போது, அடாடா! அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, இங்க ஒரு சிவலிங்கம் இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு, அப்படியே நான் சுத்தி நடக்க ஆரம்பிச்சேன். வாக்கிங் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மருந்து அப்படின்றது இப்ப தான் உண்மையிலே எனக்கு புரிஞ்சிருக்கு. நெறைய பேர் வாக்கிங் போவீங்க. ஏன் இவ்வளோ நாள் போல? அப்படின்ற மாரி எனக்கே ஒரு கேள்விக்குறி. இவ்வளோ ஒரு நல்ல மெடிசன் நம்ம கையில இருக்கு. நம்ம தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படி ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆகுறத நம்மளால உணர முடியும். இந்த உணர்வு எங்க கொண்டு போகுதுன்னா, நான் ஸ்கூலுக்கு போன காலத்துக்கு போயிருச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு அரும்பாக்கம். அங்க இருந்து கோடம்பாக்கம் ராம் தியேட்டர் சொல்லுவாங்க. அங்க எம்ஜிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்யா திடல். அது வரைக்கும் நான் காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாக்கா, அங்க ஒரு 1/2 அன் ஹவர்ல போய் சேர்ந்துருவேன். நடந்து தான் அப்ப. எல்லா பிள்ளைங்களும் நடந்து தான். இப்ப தான் பசங்களுக்கு அப்பாங்க வண்டியில கொண்டு போய் விட்டுர்றாங்க. அப்ப காலையில எந்திரிச்சு நடந்து தான் போகணும். போயிட்டு ஸ்கூல்ல உட்காந்த உடனே, அந்த ஒரு மாதிரி வேர்த்து அ அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே ஒரு ஆக்டிவா இருக்கும். அந்த இத உண்மையிலே இப்ப நான் உணர்றேன். ஏன் இவ்வளோ நாள் நடக்காம விட்டோம் அப்படின்னு. நடக்கிற கொஞ்ச நஞ்ச நடையும் இந்த ஓலாவும், ரேப்பிடோலாம் வந்ததுலேருந்து சுத்தமா கட் ஆயிடுச்சுங்க. வீட்டு வாசல்ல ஓலா புக் பண்ணி ஏறுறது, நம்ம எங்கே போணுமோ அங்கே போயிட்டு நம்ம இறங்கிடுறோமா, சுத்தமா நடக்கிற வேலையும் கட் ஆயிடுச்சு. இவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, "நடக்கணும்ப்பா, நடங்க காலையில எந்திரிச்சு நடங்க, நடங்கன்னு" சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இவங்க நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நடப்பாங்க. இன்னொருத்தர மெயினா சொல்லியே ஆகணும். எங்க மாமனாரு. அவங்க நடையில பார்த்தீங்கன்னா, அவர மாரி உண்மையா நடக்கவே முடியாது. மதுரை வயல்ல வீடு. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு அ அரும்பாக்கம் எம்எம்டிஏக்கு வரும்போது, அங்கேருந்து மதுரை வயல்லேருந்து நடந்தே வந்துருவாருங்க. எப்படி நடப்பாருன்னே தெரியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாரு. 90 வயசு வரைக்கும் இருந்தாரு. அப்ப நடை எவ்வளோ ஒரு அ மருந்தா இருந்திருக்கு பாருங்க. அதே மாரி ஊர்ல வனக்குடியில இருக்கும்போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நடை தான். அவ்வளோ நடந்து தான் வெளியே வரணும். கடைங்களுக்கு வரணுன்னாலுமே ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் நடைக்கு அப்புறம் தான் கடையே வரும். அந்த அளவுக்கு நடந்து தான் போயிருக்காங்க. சந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார்லாம் பொட்டியில ஓலப்பொட்டி. அந்த ஓலப்பொட்டியில சாமான வாங்கி வச்சுட்டு, அங்கேருந்து வீட்டுக்கு நடந்தே தான் வருவாங்க. அவ்வளோ சாமானும் புதன்கிழமை அன்னைக்கு சந்தை. எங்க மாமியார் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லா அம்மாங்க பஸ்ஸு கிடையாது. எப்போ ஒரு பஸ்ஸு வரும். இருந்தாலும் அந்த பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு, மீன் எல்லாம் வாங்கிக்கிட்டு, சர்பத்து குடிப்பாங்களாம். அந்த சர்பத்த ஒண்ணு நல்லா ஜில்லுன்னு குடிச்சிட்டு, அங்கேருந்து பஸ்ஸு குடுக்குற காச நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு நடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுருக்கேன். எனக்கு கூட நடக்கணும்னு ஆசை தான். நான் முதல்லலாம் மார்க்கெட்டுக்கு நடந்து தான் போயிட்டுலாம் வருவேன். கொஞ்சம் காலு ஸ்லிப் ஆயிட்டு முட்டியில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நடந்தா ரொம்ப பெயின் ஆயிடும். அந்த ஒரு முட்டி ரைட்டு முட்டி மட்டும். அதுக்கு பயந்துட்டே கொஞ்சம் நடக்காமலே இருந்தது. சரி ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நடக்காமயே இருந்தேன். பக்கத்துல இருக்க கடைக்கு போறதுக்கு கூட கால் வலியினால போக முடியாம இவங்க கிட்ட சொல்லி விட்டுருவேன். "ஏங்க வாங்கிட்டு வந்துருங்க கொஞ்சம்" அப்படின்ட்டு. எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. கால் வலிக்கு எலும்பு டாக்டர பார்க்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு கால் வலி சரியாயிரும். அப்போ வாக்கிங் போவீங்களா?" அப்படிதான் 2, 3 வாட்டி டாக்டர்ஸும் கேட்டுருக்காங்க. ஆனா, எதையுமே காதுல வாங்கல. உணர்வு பூர்வமா நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், உண்மையிலே அந்த முட்டியில இருந்த வலியுமே இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நடக்க நடக்க அந்த முட்டிக்கிட்ட சுத்தி இருக்கிற அந்த வலி எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்படி ஒரு நடைப்பயிற்சி, இப்படி ஒரு வாக்கிங் நம்ம கிட்ட இருக்கும்போது, ஏன்டா மிஸ் பண்ணோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இனிமேலாவது நம்ம நடக்கணும் அப்படின்றத ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்களும்
இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடக்கலாம், ட்ரை பண்ணலாம். என்னோடய பொண்ணு மருமக எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் இப்போயே நடக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நடங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். கண்டிப்பாக வந்து நடந்தே ஆகணுங்க. அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்க காலகட்டம். நல்லா நடந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்றது சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ வேதபுரீஸ்வரரை சுற்றி வர பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்காரு. அதை நான் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி மாறுன்றது தெரியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலைலாம் என்னென்ன அப்படின்றத போட்டிருக்கேன். காலையில் டிஃபன் செஞ்சதுலேருந்து நைட்டு டின்னர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள். காலையில் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு சூப்பராக டீ போட்டு குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு தேங்காய் பால் ஆப்பம் செஞ்சுருந்தோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சாதம் வடிச்சிட்டு சிக்கன் கிரேவி, அப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி முட்டை தொக்கு செஞ்சுருந்தோம். இதுதாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலை. இதை நான் கரெக்டாக செஞ்சுருவேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.